வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இந்த உலகத்தில் எந்த ஒரு துறை சார்ந்து எழுதப்பட்டாலும் பேசப்பட்டாலும் அவர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற ஒரு விஷயம், இந்த உலகத்தை நீங்கள் வெல்வதற்கான ஒரே விஷயம் கம்யூனிகேஷன் ஸ்கில் என்பது. அதை பற்றி ஒரு புத்தகம் சமீபத்தில் படித்தேன். கம்யூனிகேஷன் புக் என்கிற ஒரு புத்தகம். மிக்கேல் கார்கரோ என்பவர் எழுதிய அந்த புத்தகம் ஒரு பலவிதமான ஒரு தொடர்பியல் உத்திகளை பற்றி பேசுகிறது. பொதுவாக தொடர்பியல் என்றால் என்ன? யார் யாரிடம் பேசினாலும் அது தொடர்பியல் தான். சாதாரணமாக உங்கள் நண்பனிடம் பேசினாலும், சக ஊழியரிடம் பேசினாலும், உங்களுடைய மாஸ்டர்ஸ், அதாவது நீங்கள் எங்கு பணி செய்கிறீர்களோ அவர்களிடம் பேசினாலும், அல்லது உங்களுக்கு கீழ் பணி செய்யக்கூடியவர்கள், உங்கள் நண்பர்கள் யாரிடம் பேசினாலும், நாம் நினைக்கிறோம் நம்ம இயல்பாக பேசுகிறோம், நம்ம ரொம்ப நேச்சுரலாக பேசுகிறோம். அப்படி கிடையாது. நாம் ஒவ்வொருவரிடம் பேசுவதற்கும் ஒரு ஸ்கில், ஒரு மெத்தட் தேவைப்படுகிறது. அதுதான் நம் வாழ்க்கையில் உறவுகளை தீர்மானிக்கிறது, வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிறது. நம்ம எத்தனை தடவை ஒரு நாளைக்கு சொல்கிறேன், தெரியாமல் சொல்லிட்டோம்பா, இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, இந்த வார்த்தைகளை நாம் சொல்லாத நாளே கிடையாது. நாம் ஏன் தெரியாமல் சொல்ல வேண்டும்? நாம் ஏன் தவறாக புரிந்து கொள்ளும்படியாக சொல்ல வேண்டும்? அப்படி என்றால் நாம் பேசுகிற மெத்தட், அந்த முறை குறித்து நமக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இல்லை, அல்லது அதில் நமக்கு பயிற்சி இல்லை, அதை பற்றி நமக்கு ஒரு டீச்சிங் இல்லை என்பதைத்தான் அது காட்டுகிறது. அப்படி பார்க்குற போது இந்த கம்யூனிகேஷன் புக் என்ற புத்தகம் பலவற்றை நம் முன்னால் விளக்குகிறது. முதலாவதாக அது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்பது, யாரிடம் பேசுகிறீர்கள் என்பதை பற்றி ஒரு அவேர்னஸ், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இப்பொழுது உதாரணமாக நீங்கள் ஒருவரிடம் ஒரு ஒரு சிறு கூட்டத்திற்கு நீங்கள் சில விஷயங்களை சொல்கிறீர்கள். அது ஒரு சிறு ஸ்மால் குரூப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு 500-1000 பேர் கொண்ட ஒரு ஆடியன்ஸாக கூட இருக்கலாம். அப்படி சொல்கிற போது உங்களுடைய மொழி எப்படி இருக்கிறது? அது தேர்ச்சியான மொழியாக இருக்க வேண்டும், ஆளுமை மிக்க மொழியாக இருக்க வேண்டும். இன்னொன்று, உங்களுடைய உடல் மொழி, நீங்கள் எப்படி பேசுகிற போது உங்களுடைய முகபாவங்களை வைத்துக்கொள்கிறீர்கள், அது உங்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே போல் நீங்கள் ப்ரெசன்டேஷன், நிறைய நீங்கள் சொல்வதை லாஜிக்கலாக சொல்கிறீர்கள் என்பதற்கு ஒரு சான்றாக அந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் அல்லது உதாரணங்கள், இவற்றையெல்லாம் பொழுது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றின் மூலமாக அதை விளக்குவது என்பது அது ஒரு முறை இருக்கிறது. இது எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், சில பேர் சொற்பொழிவாற்றுவார்கள். அதாவது இதை ஒரு பெரிய கம்யூனிகேஷன் என்று நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். யார் அதிகமாக பேசுகிறார்களோ அவர்கள் எதையுமே சொல்வதில்லை என்பதுதான் உண்மை. மாறாக ஸ்மால் டாக்ஸ், அதாவது சிறிய பேச்சுக்களை பேசுங்கள் என்று அந்த புத்தகம் சொல்கிறது. அதாவது நீங்கள் உங்கள் முன்னால் ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் நீங்கள் சில நிமிடங்கள் பேசிவிட்டு அவர்களை பேச வையுங்கள், அவர்கள் பேசுவதை கேளுங்கள். இந்த கேட்கக்கூடிய திறன், நீங்கள் குறைவாக பேசவும் மற்றவர்கள் பேசுவதை கேட்கவுமான திறன்தான் உங்களுக்கு மற்றவர்களுக்கும் இடையே ஒரு உறவை ஏற்படுத்தும், ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும். ஆனால் அதற்கு மாறாக நாம் சொற்பொழிவாற்றி விட்டால் இந்த உலகத்தை மாற்றிவிடலாம் என்று நினைப்பவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அவர்களுடைய சொற்கள் கேட்கப்படுவதில்லை. இதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். எல்லாவற்றையும் விட நாம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது, நாம் முன்னால் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மீது நாம் ஒரு மரியாதையோடு நாம் அந்த சொற்களை பயன்படுத்த வேண்டும். அவருடைய உணர்வுகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, கலாச்சார ரீதியான விஷயங்கள். சில இடங்களில் சில வார்த்தைகள் என்பது பெரிதாக அது பொருட்படுத்தப்படாது. அதே வேறு ஒரு கூட்டத்திற்கு நடுவே அது தவறாக அர்த்தம் கொள்ளப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் அந்த கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி என்று சொல்கிறார்கள். எந்த இடத்துல என்ன பேசணுங்கிறது, இது எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லித்தந்தது தான். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேச வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்பது. ஆனால் நம்முடைய செல்ஃப் கான்சியஸ்னஸ் நமக்கு குறைவாக இருப்பதன் காரணமாக நாம் இவற்றையெல்லாம் தவற விட்டு விடுகிறோம் என்பது தான் உண்மை. அந்த வகையில் பார்க்கிற போது நாம் நிச்சயமாக இந்த விஷயத்தில் நம்முடைய தொடர்பு திறனை மேம்படுத்திக் கொள்வது என்பது வாழ்க்கையில் நம்முடைய வெற்றிக்கான பாதைகளை செப்பனிட்டுக் கொள்வது என்றுதான் அதனுடைய பொருள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே தமிழ்நாட்டுக்கு என்று சில தனிப்பெருமைகள் உண்டு. அவற்றுள் ஒன்று, இந்தியா முழுவதும் இந்திதான் ஆட்சி மொழி என்று அறிவிக்கப்பட்ட போது மற்ற மாநிலங்களெல்லாம் மௌனமாக இருந்த நேரத்தில் அதனை எதிர்த்து போராடிய மாநிலம் தமிழ்நாடு. அது 60களில். அதற்கு முன்பே தமிழ்நாட்டில் இந்தியை கட்டாய பாடமாக ராஜாஜி அவர்கள் அறிவித்த போது அதை எதிர்த்து எழுந்த இயக்கமும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இயக்கம் என்று சொல்ல வேண்டும். ராஜாஜி அவர்கள் 1937 பதவியேற்றார்.
அப்போது முதலமைச்சர் என்பது பிரீமியர் பிரதம மந்திரி என்று அழைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அவர் இனிமேல் 125 பள்ளிகளில் முதல் கட்டமாக இந்தி என்பது கட்டாய பாடமாக இருக்கும், அதனை தொடர்ந்து பல நிலைகளிலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தி பாடமாக கொண்டு வரப்படும் என்று சொன்னார். ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருந்த காலம் இந்திய நாடு விடுதலை பெறவில்லை. ஆனாலும் ராஜாஜி என்ன சொன்னார் என்றால், ராஜாஜி இடத்திலே போய் மீனாம்பாள் சிவராஜ் போன்ற பெண்கள் எல்லாம் முறையிட்டார்கள், ஏன் இப்படி இந்தியை திணிக்கிறீர்கள்? அதற்கு ராஜாஜி சொன்னார், எப்படியும் விரைவில் இந்தியாவுக்கு விடுதலை வந்துவிடும், இந்தியாவுக்கு விடுதலை வந்துவிட்டால் பிறகு ஆங்கிலத்திற்கு இங்கே இடமில்லை, இந்தி தான் இந்தியா முழுவதும் இருக்கும், எனவே அதனை இப்போதே கற்றுக்கொள்வது நல்லது என்றார். அதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், இது விடுதலை பெற்றதற்கு பிறகு வந்த திட்டமில்லை, விடுதலைக்கு முன்பே இந்தியாவுக்கு இந்தி தான் ஆட்சி மொழி என்கிற நிலையை கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற ஒரு முயற்சியும் எண்ணமும் அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பது புரிகிறது. அப்போது அதனை எதிர்த்து ஒரு பெரும் போராட்டம் எழுந்தது ஐயா பெரியார் தலைமையில். அந்த போராட்டம் நாடு முழுவதும் நடைபெற்றது. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு பலர் சிறைக்கு சென்றார்கள். அந்த சிறைக்கு சென்றவர்களில் முதலில் பலியான மாவீரனின் பெயர் நடராசன். ஜனவரி மாதத்திலே தான் அவருடைய உயிர் இழப்பு நிகழ்ந்தது. அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒரு தோழன். அவன் பெரியாரின் கொள்கையை ஏற்று அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார். 38 டிசம்பரில் தான் கைதானார். இன்றைக்கு இருப்பது போல் அல்ல, அன்றைக்கு சிறைகள் என்பவை மிக கொடுமையானவை. அந்த சிறை உணவுகளோ யாருடைய வயிற்றுக்கும் ஏற்றவையாக இருக்காது. எனவே நடராஜன் அதன் மூலமாக வயிற்று கோளாறு ஏற்பட்டு ஏறத்தாழ உயிர் போகும் நிலையில் சென்னையில் இருக்கிற மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான். அன்றைக்கு நடராஜனிடத்தில் காவல்துறை அதிகாரிகள் வந்து கேட்டார்கள், நான் தவறு செய்துவிட்டேன், பெரியார் தலைமையில் இந்த போராட்டத்துக்கு வந்தது பிழை, அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறேன் என்று எழுதி கொடுத்தால் உன்னை விடுதலை செய்து கொடுக்கிறோம், வீட்டிற்கு போ என்றார்கள். நடராசன் சொன்னார், நான் பெரியாரின் தொண்டன், எப்போதும் யாருக்கும் மண்டியிட மாட்டேன், வாழ்வோ சாவோ சிறையிலேயே இருப்பேன், வருவது வரட்டும் என்றான். அப்படி சொல்லி ஒரு 10 நாள்களுக்குள்ளாக ஜனவரி மாதம் 15ஆம் தேதி 1939ஆம் ஆண்டு நடராசன் இறந்து போனான். அதே போல் அதற்கடுத்த 2 மாதங்களில் மார்ச் மாதம் 12ஆம் தேதி தாழமுத்து என்கிற இன்னொரு இளைஞன் சிறையிலேயே இறந்தான். சிறையில் இந்தியை எதிர்த்து உள்ளே சென்று இறந்து போனவர்களின் பட்டியல் நீண்டது. 65 போராட்டத்தில் துப்பாக்கிக்கு தங்கள் மார்பை காட்டி இறந்தவர்கள், தங்களுக்கு தாங்களே நெருப்பு வைத்து கொண்டு இறந்தவர்கள் என்று ஒரு மிகப்பெரிய வரிசை இருக்கிறது. அந்த வரிசை அனைத்தும் தமிழுக்காக போராடி உயிர் துறந்த வீரர்களின் பெயர் வரிசை. எனவே தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு மொழி உணர்ச்சி, மொழிக்காக தங்கள் உயிரையே கொடுத்து கொள்ளுகிற அந்த ஒரு தியாக எண்ணம் இருந்திருக்கிறது. இந்த தியாகிகளுக்கெல்லாம் முன்னோடியாக முதல் தியாகியாக வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறவர் பட்டியல் இனத்தை சார்ந்த நடராசன் என்னும் பெரியாரின் தொண்டன்தான். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு டிடி செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெலாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா கத்தி எதாவது இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்குள்ள அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களை பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறைய விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தா அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும். இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல், மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, அந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம்.
இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட வேலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட வேலை எங்கே? ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.